மோசடி நல்லா ஏமாத்திட்டாங்க. யாரையும் நம்ப முடியல. இதெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மேடம் மர்லின், நாம ஏமாந்துட்டோம். இந்த தடவை என்ன பிரச்சனை ஏடிஎன்? முகமூடி வேணும்னு நான் கேட்டு இருந்தேன். எப்படி பண்ணிருக்காங்க தெரியுதா? தெரியலையே. தெரியலையா? நான் ஆர்டர் கொடுக்கும் போது அளவு சரியான கொடுத்தேன். எல்லா குதிரைகளோட அளவையும் கொடுத்தேன். ஆனா பாருங்க எப்படி பண்ணிருக்காங்க. இத பார்த்தா முகமூடி மாதிரியா இருக்கு. இல்ல, இவரு சரியா தான் சொல்றாரு. இது பார்க்க முட்டை மாதிரி தான் இருக்கு. பாத்தீங்களா, பச்சை குழந்தைக்கு கூட இந்த உண்மை புரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி தப்பு தப்பா பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்மளால எப்படி போட்டியில ஜெயிக்க முடியும்? ஒரே நம்மள பார்த்து சிரிக்குமே. போட்டியா? கேக்குறதுக்கே நல்லா இருக்கே. போட்டி நடக்கதான் போகுது. நம்மளோட அகாடமிக்கும் இங்க இருக்கிற மத்த ஸ்கூல்ஸ்க்கும் ஒரு பெரிய தொகையை பரிசா கொடுப்பாங்க. இந்த தடவை நம்ம கலந்துக்க போறோம். ஆனா நம்மளோட குதிரைங்க இப்படிப்பட்ட போட்டியில எப்படி ஜெயிக்குமோ தெரியல. இவர் சொல்றத நீங்க கேட்காதீங்க. மேக்ஸ், மேரி, செல்சிக்கும் ஸ்டேசிக்கும் நீங்க உதவி பண்ணுங்க. அப்புறம் பாபி, உன்னோட குதிரைய நீயே தேர்ந்தெடுத்துக்கலாம். அங்க நிறைய குதிரைங்க இருக்கு, நீ போய் பாரு. எல்லாமே சாம்பியன்ஸ் தான். இது எப்படி தைச்சிருக்காங்க பாத்தீங்களா? அவங்க கிட்ட நான் படிச்சு சொன்னேன். ஆனா சொதப்பிட்டாங்க. தையல் கரங்களை நம்ம மாத்தியே ஆகணும். யார் அந்த ஆளு? அவர்தான் மிஸ்யூர் ஏட்டியன், ஹார்ஸ் ரைடிங் சொல்லி கொடுக்கறவரு. அவர் எப்பவுமே இப்படித்தானா? இல்ல இப்படித்தான் எப்பவேவா? அவர் அப்படிதான், ஆனா அவர் நல்ல டீச்சர். கிட்ட வராத. இங்க வாமா. குட் கேர்ள். இந்த குதிரை உனக்கு தான். சரி, இப்போ நம்ம எப்படி ஆரம்பிக்கணும்? ஓ அதுவா சொல்றேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த குதிரை மேல எப்படி ஏறணும், எப்படி சவாரி செய்யணும் எல்லாமே சொல்றேன். அப்பதான் ஈஸியா இருக்கும். இதெல்லாம் அவசியம் தானா? இதுதான் நம்ம குதிரை மேல வைப்போம். இது மேல் பகுதி, அப்புறம் இது கீழ் பகுதி. மேக்ஸ் என்ன சொல்ல வரானா, ஒரு காலை இங்க வைக்கணும், இன்னொரு காலை குதிரை மேல வைக்கணும்னு சொல்றான். எதையுமே புரியுற மாதிரி சொல்ல மாட்டான். புரிஞ்சிருச்சு, தேங்க்ஸ். புரிஞ்சதில்ல, அது போதும். இது 400 வருஷம் பழமையானது. சரி, நீங்க குதிரை மேல ஏறி சவாரி ஆரம்பிக்கலாம். வெயிட், ஃபர்ஸ்ட் டைம் குதிரையில ஏறீங்க, கண்டிப்பா இத வீடியோ எடுக்கணும். அப்படியே ஸ்டைலா இல்ல, பார்க்க சூப்பரா இருக்கா. நான் ஒரு எதிர்கால வீராங்கனை என்பதனால இந்த குதிரை நான் என்ன சொன்னாலும் கேட்கும். பாத்தீங்களா, இங்க புதுசா யாரோ வந்திருக்காங்க. என்னம்மா இப்படி விழுந்திருக்க? சேத்து குளியலா? ஹே மேரி, என்ன உன் ஆளுங்க இப்படி இருக்காங்க? போட்டின்னு வந்தா நாங்க தான் ஜெயிப்போம். ஆமாமா. ஹேய், உலகத்திலேயே சிறந்த ஹார்ஸ் ரைடிங் சாம்பியன் யாருன்னு தெரியுமா? நான் தான். ஆக்சுவலி நான் ஒன்னதான் போட்டோ எடுத்தேன். வேணும்னா பாரு, எப்படி இருக்கு? அந்த படத்துல இருக்கிறது உன்ன மாதிரியா இருக்குப்பா. அசிங்கப்படுத்திட்டா. அவனுங்க எப்போதும் இப்படிதான். புது ஸ்கூல்ல இருந்து வரானுங்க. அந்த ஸ்கூல் இந்த ரோட்ல தான் இருக்கு. போட்டி வரப்போதில்ல, அதான் நம்மள ஒரு பார்வை பார்த்துட்டு போலான்னு வந்தாங்க. நம்மளால அந்த பசங்களை எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா எப்பவுமே அவங்க கிட்ட நாம தோத்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்படிலாம் சொல்லாத. இந்த வருஷம் நம்ம ஜெயிக்கலாம். 63 வருஷம் ஆயிடுச்சு. இந்த வருஷமாவது நாம ஜெயிக்க முயற்சி பண்ணலாம். அந்த பசங்களை தோக்கடிக்கதான் நான் இங்க வந்திருக்கேன். பயப்படாதீங்க. செம்மையா விழுந்த.